Sure. Students, PPT and audio எல்லாம் visible இருக்கா, clear இருக்கா? Is our audio and video clear and visible? Okay, fine. So once again, very good morning. Welcome to Yugas Academy and myself Yugaselvi Gopina and myself and Mr. Abdul Qadir sir. We both are here to facilitate today with a dual session of Indian polity and Indian history. Thank you, Jayshree, and wish you the same. Happy Women's Day to all the lovely women of our academy and the aspirants. And இந்த வாட்டி வந்து 10 வருஷம் கழிச்சு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஆல் இந்தியால செகண்ட் ரேங்க் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு விமன் வந்திருக்காங்க. அதுவே நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் யூபிஎஸ்சியில. சோ இந்த மாதிரி பல பெண்கள் சாதிக்கணும். உங்கள யார் வேணும்னாலும் அடுத்து ஒரு யூபிஎஸ்சியில விமன் டாப்ல வரலாம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லும் போதே பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு நைட் மேர். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இட்ஸ் நாட் அ நைட் மேர். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பிளான் பண்ணி ரொம்ப கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணாலே அது ஈஸியா கிராக் பண்ண முடியும். இதை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்காக தான் எவ்ரி சண்டே வி ஆர் பிளானிங் த செஷன் அண்ட் டூயிங் இட். ஸோ நடுவில் சார் ஃபாஸ்டிங்ல இருந்ததுனால தான் 2 வீக் சாரால ஜாயின் பண்ண முடியல. ஸோ இந்த வீக் வந்து இன்ஸ்பைட் ஆஃப் சார் ஃபாஸ்டிங் இந்த வீக் வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணவே சார் எப்படியோ ஜாயின் ஆயிட்டாங்க. உங்களுக்காக தான் சார் வந்து இந்த வீக்குமே ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ கொஞ்சம் சாரோட ரம்ஜான் முடிய வரைக்கும் சார் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்துல் சார் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். என்னையுமே தெரியும், சாரையும் தெரியும். தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா myself Yugaselvi and Abdul sir has more than 11 years. நான் approximate 11 years சொல்லியிருக்கோம். But he has more than 11 years and he is a professor also. And I'm Yugaselvi with a 16 plus year of experience in both UPSC and TNPSC. எங்க ரெண்டு பேருக்குமே UPSC and TNPSC ரெண்டு ஃபீல்டுலயுமே 16 plus year of equal experiences உண்டு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது மேம் நீங்க டிஎன்பிஎஸ்சி தான் எடுப்பீங்களான்னு கேக்குறீங்க. கிடையாது. We both are actually educator of UPSC, but we also train students for TNPSC. Okay, fine. இப்போ நம்ம क्वेश्चனுக்கு போகலாம். இன்னைக்கு விமென்ஸ் டே அப்படின்றதால கொஞ்சம் வித்தியாசமா விமன் டே சம்பந்தப்பட்ட क्वेश्चंसாவே போடலாமே அப்படின்ட்டு இன்னைக்கு எல்லா क्वेश्चனுமே விமென்ஸ் சம்பந்தப்பட்ட क्वेश्चंसா தான் நான் பிளான் பண்ணி வந்திருக்கேன். ஏன்னா இது நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. பட் இதெல்லாமே கண்டிப்பா யூபிஎஸ்சிக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. ஓகே, நான் क्वेश्चனை படிக்கிறேன், கவனிங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த விஷாகா கேஸ். இந்த விஷாகா ஜட்ஜ்மெண்ட்ன்றது யூபிஎஸ்சில ரொம்ப முக்கியமான கேஸும் கூட, சரிங்களா? The guidelines issued by the Supreme Court were being partly on the provision of Convention on the Elimination of all form of discrimination against the women. பெண்களை எதிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து வன்கொடுமைக்கான இன்டர்நேஷனல் கன்வென்ஷனை தொடர்ந்துதான் நம்ம இந்த கைட்லைன்ஸ் சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் இன்வோக்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்க்ளூடிங் ஆர்டிகிள் 14 and 21 டு ஃப்ரேம் திஸ் கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸ் 14 and 21 அடிப்படையா வச்சுதான் சுப்ரீம் கோர்ட் ஃப்ரேம் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, court held that international convention cannot be relied upon in the absence of domestic legislation. நம்ம நாட்டுல ஒரு சட்டங்கள் இல்லாத பட்சத்தில் சர்வதேச ஒப்பந்தங்களை அடிப்படையாக வைத்து பயன்படுத்த கூடாதுன்னு கோர்ட் சொல்லியிருக்காங்கன்னு இருக்கு. மூணாவது, the guidelines issued in this case were later codified as sexual harassment of women at workplace act அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல இந்த விஷாகா கேஸ் சம்பந்தப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு இப்ப நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இதை சொல்லிட்டேன். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ரெண்டு ஆஸ்பெக்ட்ல இது முக்கியம். சோசியல் இஷ்யூன்னு ஒரு சாப்டர் இருக்கு அண்ட் டிஎன்பிஎஸ்சில பாலிட்டிலுமே இது முக்கியமான கேஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க.
என்ன சத்தத்தையே காணும். மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எனக்கு பகிரங்கமா கேக்குது. வசனமே புரியவே இல்லையே மேம். இப்படி எல்லாம் இருக்கா என்ன விஷாக்கா கைட்லைன்ஸ்ல அப்படின்னு கேக்குறீங்களா? பட் ரிமெம்பர், நமக்கு இதுதான் ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட். Actual standard of UPSC is this. Okay. Ashraf is going B. Okay. Trinity is going with C. Hi, Trinity. C, yeah. 2 and 4. Okay. 2 and 4, நல்ல choice தான். Others, என்ன மத்தவங்களாம் ஆன்சரே காணோம். C, அரவிந்த். Okay. இன்னும் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணுங்க. Shall we lock the answer? அவ்வளவுதானா? No more trial? Okay. இப்போ இது வந்து ஆக்சுவலி நீங்க எல்லாமே இந்த விஷாக்கா கேஸ் அப்படின்ற கேஸ கண்டிப்பா புக்ல படிச்சிருப்பீங்க. ஆனா பெருசா இத கவனிச்சு படிச்சிருக்க மாட்டீங்க. ஐம் டேம் ஷோர் ஆன். பட் இத பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இதை கோடிஃபை பண்ணிருக்கேன். கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 1. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்டா 100% கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது நம்ம சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை கொடுக்கும் போதே விஷாக்கா கேஸ் 1997ல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இந்த கேஸுக்கு தீர்ப்பு கொடுக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா, கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், பெண்களை எதிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து வகமான டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சர்வதேச அளவுக்கு சில கன்வென்ஷன்ஸ் இருக்கு. அதை அடிப்படையா வச்சுதான் நம்ம சுப்ரீம் கோர்ட் இந்த கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணினாங்க. இது பர்ஃபெக்ட்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ரெண்டாவது, நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயும் ஆர்டிகிள் 14 சேஸ் எவ்ரிஒன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் பெண்களுக்குமே இருக்கு. அப்ப இது ரெண்டையுமே அடிப்படையா வச்சுதான் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்குமே பாதுகாப்பு, வாழ்க்கை, இது ரெண்டுமே இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அடுத்த கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் பர்ஃபெக்ட்லி கரெக்ட் தான். இப்ப மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நாட்டுல சட்டம் இல்லாத பட்சத்துல சர்வதேச ஒப்பந்தங்களை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது தவறு. ஏன்னா இப்ப நம்ம ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட ஒரு அலையன்ஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ G20 இந்த மாதிரி சில குரூப்ல நம்மளுமே ஒரு மெம்பர் அப்படின்னும் போது இந்த ஒரு 20 நாடுகள் சேர்ந்து பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் முடிவு பண்றீங்க. அப்ப ஆஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் டீம், இப்ப நம்ம நாட்டிலேயே சட்டம் இல்லைன்னா இந்த கன்வென்ஷனை நம்மளும் ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? இப்ப பெண்களை பாதுகாக்க ஒரு பேசிக் ரூல்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்றீங்க இந்த 20 கண்ட்ரி சேர்ந்து. ஆனா ஆக்சுவலி நம்ம நாட்டுல சட்டம் இல்லை பெண்களை பாதுகாக்க. அப்போ இந்த கன்வென்ஷனையே அடிப்படையா எடுத்து ஃபாலோ பண்ணணுமா கூடாதா? பண்ணணும் இல்ல. ஆனா இங்க கோர்ட் என்ன சொல்லுது? கோர்ட் ஹெல்ட் தட் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் கேன் நாட் பி ரிலைட் இன்டு. அது தவறு. ஏன்னா இந்தியா பல நாடுகளோட நம்ம பல மெம்பர்ஸா இருக்கும். எஸ் ஆர் நாட், லைக் G20, SAC, இந்த மாதிரி பல ஆர்கனைசேஷன்ல வி ஆர் அ பார்ட். அப்போ நம்ம இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம் இஃப் வி டு நாட் ஹேவ் அ டொமஸ்டிக் லா. சரியா? அப்ப அந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்போ ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணும்போது 1 and 2 ஒன்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன். பட் இது கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் பலருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்னன்னா, நான் கிளாஸ்ல சொல்லி கொடுக்கும் போதே சொல்லி கொடுத்துருப்பேன். 1997ல இந்த விஷாக்கா கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒண்ணு போட்டுட்டு ஜுடிஷியல் என்ன சொல்லியிருப்பானா, நான் சட்டங்கள் போடுற வரைக்கும், சாரி, நான் பார்லிமெண்ட் நீங்கள் சட்டங்கள் போடுற வரைக்கும் இந்த கைட்லைன்ஸ் தான் சட்டம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பான். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பார்லிமெண்ட் மேட் திஸ் லா ஒன்லி இன் 2013. அப்போ 1997ல இருந்து 2013 வரைக்கும் இந்த விஷாக்கா கைட்லைன்ஸை தான் நம்ம லாவாவே யூஸ் பண்ணிருப்போம். ஐ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட்டால லா மேக் பண்ண முடியாது. பார்லிமெண்டால மட்டும்தான் லா மேக் பண்ண முடியும். ஆனா இந்த லா மேக்கிங் பவரை சுப்ரீம் கோர்ட் எடுத்து ஒரு வகையான ஜுடிஷியல் ஓவர் ரீச்னு ஒண்ணு படிப்பீங்க. நாங்க ஜுடிஷியல் ஓவர் ரீச், நியாயத்தை நிலைநாட்ட, ஓகே, சோசியல் ஜஸ்டிஸ பாதுகாக்க நான் என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி
இந்த நிமிஷத்துல இருந்து நான் போடுற இந்த கைட்லைன்ஸ் தான் சட்டம்னு சொல்லி 1997ல டிக்ளேர் பண்ணிருப்பான். 1997 to 2013 வரைக்குமே இந்த விஷாகா கைட்லைன்ஸ் தான் பெண்களுக்கான சட்டமாக பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறமா ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013ல தான் இந்த லாவை மேக் பண்ணிருப்பாங்க. இஸ் தட் கிளியர்? அதனால 4வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். So it's a very, very, very important landmark case. And the answer for this question is 1, 2, and 4. So first statement, இது ஒன்றும் இல்லை, court relied on இந்த நம்ம இங்க full form இங்க இருக்கு, Convention on the Elimination of All Form of Discrimination. சரிங்களா? And second statementum நமக்கு correct தான். Third statement incorrect, ஏன்னா நம்ம follow பண்ணுவோம். And fourth statement is இந்த POSH Act தான் Prevention of Sexual Harassment at Workplace Act 2013. இது வந்து விஷாகா கைட்லைன்ஸ் அடிப்படையா வச்சே போடப்பட்ட சட்டம். புரியுதுங்களா? சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ விஷாகா கைட்லைன்ஸ்ன்றது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்றது பிசிக்கல் கான்டாக்ட், செக்ஷுவல் அபண்டன்ஸ், சோ அட்வான்ஸ்மெண்ட் ஆர் எனி சார்ட் ஆஃப் செக்ஷுவல் அபியூசஸ். ஓகே, அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? எம்ப்ளாயர் தான் ரெஸ்பான்சிபிள். அண்ட் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒண்ணு கண்டிப்பா ஒர்க் பிளேஸ்ல செட் பண்ணியே ஆகணும். அண்ட் கமிட்டி ஷுட் இன்க்ளூட் மெஜாரிட்டி விமன் மெம்பர்ஸ். ஆண்களை வச்சு ஒரு கமிட்டியை போட்டு அங்க பெண்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு நினைச்சா முடியாது. அண்ட் தேர்ட் பார்ட்டி ஹராஸ்மெண்ட் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா அங்க இருக்கணும். அவேர்னஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஸ்டெப்ஸ் மஸ்ட் பி டேக்கன் பை த எம்ப்ளாயர். அங்க அது நடக்காம தடுக்க வேண்டியது எல்லாமே இந்த விஷாகா கைட்லைன்ஸ்ல கொடுக்கப்பட்ட முக்கியமான தீர்ப்பு. இது எக்ஸாம்ல கொஸ்டின் ஏரியா. இது வந்து நம்ம நோட்ஸ்ல எல்லாம் கிடையாது. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இப்போ நான் இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பேஸ். இது அடிஷனல் நோட்ஸா நீங்க காப்பி பண்ணிக்கிறதுக்காக நான் பிபிடில ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, நவ இட் இஸ் Abdul Sir. Yes, ma'am. So, very good morning. Good morning, all of you. So, welcome back. Almost 2 weeks. என்னுடைய சில பர்சனல் இதனால தான் கிளாஸ் எடுக்க முடியல. ஸோ இந்த வீக் எப்படியாச்சும் கிளாஸ் எடுத்துருன்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த இதில் ஆங்கிலும் நம்ம அப்படி தான் நம்ம போடக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை எப்படி நம்ம இப்போ இருக்கிற ப்ரிலிம்ஸ் எக்ஸ்பெக்டராக எப்படி வரும் எல்லாமே ப்ரிலிம்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அந்த டாபிக் தான் எடுத்து போட்டிருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல வி கவர்ட் ஓவர் 4 to 5 கொஸ்டின்ஸ். இன்னைக்கும் அதே மாதிரி சில இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் வில் கோயிங் டு பி கவர். ஓகே, ஸோ இது நிறைய இதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. யூபிஎஸ்சி படிக்கிறவங்க சரி, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க சரி, இந்த கான்செப்ட் நோன் அஸ் ஜகீர்தார் சிஸ்டம், ஜப்தி சிஸ்டம், மன்சப்தாரி சிஸ்டம், ஜமீன்தாரி சிஸ்டம், இப்படியான நிறைய இதை படிப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் இதுக்கு நீங்கள் எந்த புக்கில் போய் சோர்ஸில் இது படித்தாலும் அதுக்கான ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. நேம் மட்டும் இருக்கும், பட் என்ன ரோல் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்ஸ்பிளனேஷனோட அது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்சஸ் இந்த மாதிரி எந்த இதுலையும் இருக்காது. அதுக்காக தான் இந்த கேள்வி நம்ம இந்த இடத்துல போட்டு விட்டுருக்கோம். இந்த கேள்வி நல்லா பாருங்க. ஸோ ரெஃபரன்ஸ் டு த முகல் இந்தியா, லிசன் கேர்ஃபுல்லி, இஸ் முகல் இந்தியா, இட்ஸ் நாட் பிரிட்டிஷ் இந்தியா, இட்ஸ் முகல் இந்தியா. தட் மீன்ஸ் வென் முகல்ஸ் ரூல் ஓவர் இந்தியா. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தி 1526லேருந்து நீங்கள் 1857 வரைக்கும் வச்சுக்கலாம், இல்லை 1707 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ வாட் ஆர் தி differences between Jagirdar and Zamindar கேட்டிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஸோ திஸ் Jagirdars உங்களால மூவ் பண்ண முடியுதுங்களா? மூவ் பண்ண முடியுதுங்களா? ஸோ இந்த Jagirdar give a minute. So this Jagirdar is holders or land assignment in lieu of judicial and police duty, whereas Zamindars were holders of revenue rights without obligation to perform any other duty other than revenue collection. So very simple. So Jagirdar சொல்லக்கூடியவங்க the judicial and police duty காக they are the holder of land கொடுத்திருக்கோம். Zamindars பார்த்தீங்கன்னா only for revenue collection சொல்லி கொடுத்திருக்கோம். They does not have any other duty சொல்லி கொடுத்திருக்கோம். First statement. Second statement is land assignment to the Jagirdar were hereditary in nature அப்படி சொல்லி கொடுத்திருக்கோம். That is hereditary in nature அப்படி சொல்லி கொடுத்திருக்கோம். But revenue rights for the Zamindar were not hereditary சொல்லி கொடுத்திருக்கோம். ஸோ இதுல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க.
Okay, very good. Swati D. Why Swati it's a D? Jayashree A. கொடுத்துட்டீங்களா? Why D? ஏன் D ன்னு போட்டீங்க? So coming to the second point நம்ம வரும். So land assignment to the Jagirdar were hereditary ன்னு சொல்லியிருக்கோம். Okay, revenue hereditary and revenue rights of is not R. Revenue rights of Jamindars were not hereditary கொடுத்துரும். It's almost absolutely wrong question. இது பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன் wrong question அப்படின்னு சொல்றோம்னா ஜகிர்தாருக்கு எந்த காலத்திலயும் அவங்க ஹெரிடிட்டரி கொடுக்க மாட்டாங்க. Who is the ஜகிர்தார்? முதல்ல ஜகிர்தார்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜகிர்தார்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகல்ஸ் கீழே ஒர்க் பண்ண அஃபிஷியல்ஸ், நோபல்ஸ். முகல்ஸ்னால சேலரி கொடுக்க முடியாத ஒரு இடத்துல கேஷுக்கு பதில் அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஜுடிஷியல் டியூட்டி, போலீஸ் டியூட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டியூட்டி இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இந்த ஜகிர்தார் இஸ் நத்திங் பட் மன்சபதாரி சிஸ்டம்ல வரக்கூடிய அந்த மன்சபு தான் ஜகிர்தார். ஸோ உங்களுக்கு மன்சப்தாரி சிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னா இட் வாஸ் கிரியேட்டட் டூரிங் த டைம் ஆஃப் அக்பர் பீரியட் 10 to 5000 வரைக்கும் உங்களுக்கு மன்சப்தாரியுடைய ரேங்க் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப புரியாம சொல்லணும்னா இந்த ரேங்க் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ல இருந்து டிஜிபி வரைக்கும் இருக்கக்கூடிய ரேங்கிங் தான். அப்போ கான்ஸ்டபிள் ஆர்டினரி போலீஸ் 10 ரேங்க், அப்புறம் கான்ஸ்டபிள் 20, அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் 50, எஸ்ஐ 100, இன்ஸ்பெக்டர் 200, டிஎஸ்பி 500, ஏஎஸ்பி 700, எஸ்பி 1000, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஐஜி, ஐஜி, அப்புறம் ஏடிஜிபி அண்ட் டிஜிபி 5000ல முடியும். இப்படிதான் இந்த மன்சப்தாரி சிஸ்டம். ஸோ மன்சப்தாரி சிஸ்டம் இஸ் நத்திங் பட் த பொசிஷன் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ், பொசிஷன் ஆஃப் தி அஃபிஷியல்ஸ் இன்க்ளூடிங் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட், இன்க்ளூடிங் தி ஆல் தி டிபார்ட்மெண்ட். இப்படியான ஒரு சிஸ்டத்தை அக்பர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்த மன்சப்தாரி சிஸ்டத்துக்காக தான் we have created the Jagirs. So Jagirs were the officials under the Mughals. They have the certain rank. Based on the rank, they have the holding of the land. Okay. Along with the holding of the land, they also perform the judicial and the police duty. Along with that, these Jagirdars also maintain the certain troops. Through Mansabdari system, the troops were funded by the government. For example, in the Mansabdari system, நீங்க பாத்தீங்கன்னா கான்செப்ட் வரும் ஜாட் அண்ட் சாவர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். இதுவும் யூபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஜாட் அண்ட் சாவர். ஸோ ஜாட் அண்ட் சாவர் சொல்லக்கூடிய இது என்னன்னா, இப்போ ஜாட்டுன்னு சொல்லக்கூடியது இட்ஸ் நத்திங் பட் த பொசிஷன் ஆஃப் தி அஃபிஷியல், அந்த ரேங்கிங் ஆஃப் தி அஃபிஷியல்ஸ், த பர்சனல் டீடைல்ஸ் ஆஃப் தி அஃபிஷியல்ஸ். அவரை பத்தி எல்லா டீடைல்ஸும் வந்துடும். இன்னைக்கு ஒருத்தரை பத்தி நம்ம இதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இதுல இருந்து எடுத்து பாக்குறோம். அப்போ ஒருத்தருடைய நேம் போட்ட உடனே, அந்த ரேங்கிங் போட்ட உடனே எல்லா டீடைல்ஸ் வருது இல்லையா, அவர் ஹேண்டில் பண்ண கேசஸ், அந்த மாதிரி அந்த ஜாட்டுன்னு சொல்லக்கூடியது அந்த அஃபிஷியலுடைய முழு ஜாதகமும் வந்துடும். அவர் இது எத்தனை நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்காரு, அவருக்கு எவ்வளவு சேலரி, இது வரைக்கும் என்ன கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணிருக்காரு, அவர் மேல இருக்கிற பிளாக் மார்க் எல்லாமே வந்துடும். இதுதான் இந்த ஜாட். Then another one is a savar. Savar is nothing but the branding of the horses. அப்படின்னா அந்த பொசிஷனுக்கான எவ்வளவு ஆர்சஸ் மன்சப்தாரி சிஸ்டம்ல என்ன செஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பேஸ்ட் ஆன் த ரேங்க் த ஆர்சஸ் வில் பி அலாகேட். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரேங்க் இருக்குன்னா, ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு 10 ரேங்க் இருக்கு, இல்லாட்டி இஃப் டேக்கன் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் 100 ரேங்க் இருக்குன்னா அவருக்கு 200 ஆர்சஸ் கொடுக்கப்படும். அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழே 200 ஆர்சஸ் கொடுக்கப்படும். They have to maintain these 200 arches. So the fund will be given from the government, or they can use the லேண்ட் ரெவென்யூ, அங்கிருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய லேண்ட் ரெவென்யூல இருந்து அவர் ஃபண்டை எடுத்து இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஒரு மிலிட்டரியை அவர் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மிலிட்டரியை தேவைப்பட சொல்லுது யாருக்கு கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு அந்த பார்க்க வேண்டியதா இருக்கும். இப்படியான ஒரு பொசிஷன் தான் இந்த ஜகிர்தாரி சிஸ்டம். ஸோ ஜகிர்தாரி சிஸ்டம் இஸ் நத்திங் பட் மன்சப்தாரி சிஸ்டத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அஃபிஷியல் கான்செப்ட். பட் இயர் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ஜகிர்தாரி சிஸ்டம் இஸ் டிரான்ஸ்ஃபரபிள், இட்ஸ் நாட் பெர்மனன்ட், இட்ஸ் நாட் ஹெரிடிட்டரி. நம்ம இருக்கிற ஆஃபீஸில் இருக்க மாதிரி இப்போ நீங்கள் கவர்மெண்ட் குரூப் 2ல வேலை செய்கிறீங்க, ஒரே இடத்துல வேலை செய்வீங்கன்னு சொல்ல முடியாது. 5 இயர்ஸில் உங்களை மாற்றலாம், 10 இயர்ஸில் மாற்றலாம், ப்ரொமோஷன் கிடைக்கலாம், வேற ஊருக்கு அப்பாயின்ட் பண்ணலாம். சேம் வே இன் ஜென்ரல் ஜகிர்தாரி சிஸ்டம் இஸ் 4 to 5 years. சில புக்கில் 3 to 4 years இருக்கும்.
In general, Jagirdar system, Jagirs they allocated the land for only 3 to maximum 5 years. So எதுக்காக அப்படி ஒரு அக்பர் அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாருன்னா ஒரே ஆளுக்கு ஒரே இடத்துல பவர் கொடுத்துடக்கூடாது. Most of the Jagirdar not from the another important point, not from the locals. லோக்கல்ஸ் பெரும்பாலும் இருக்கவே மாட்டாங்க. இப்போ நான் ஜெகிர்தாரா இருக்குன்னா சென்னையை சேர்ந்தவனா எனக்கு அப்பாயின்மெண்ட் எனக்கு வேலை எங்கே இருக்கும்? திண்டுக்கல் இருக்கும், மதுரையில் இருக்கும், தூத்துக்குடியில் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். எனக்கு சென்னையில் வேலையே இருக்காது. தட் இஸ் ஜெகிர்தார். பிகாஸ் இஃப் ஐ அலாகேட் ஒர்க் இன் மை சென்னை மீன்ஸ் என்னுடைய லேண்டு சென்னையில் இருக்கும். அப்போ என்னுடைய லேண்டை நான் பெரிய அளவில் டெவலப் பண்ணிடுவேன். நான் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி என்னுடைய ரிலேட்டட் எதுக்கு இந்த சிவில் சர்வெண்ட்டுக்கு அந்த ஊரில் அப்பாயின்மெண்ட் போட மாட்டேன்றாங்க, குரூப் ஒன் ஆஃபீஸர் அந்த ஊரில் அப்பாயின்மெண்ட் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இங்கேருந்து தான் வருது. The same concept, right? Yeah. So இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க நல்லா பார்த்துக்கணும். ஜெகிர்தார் இஸ் பார்ட் ஆஃப் த மென்சப்தாரி சிஸ்டம். அவங்களுக்கான ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேட்டு ஹோல்டர்ஸ் ஆஃப் லேண்ட் அசைன்மெண்ட் இன் லீவ் ஆஃப் ஜுடிஷியல் அண்ட் ஃபோலிஜ் டியூட்டி, திஸ் ஆர் தி அப்சல்யூட். கூடவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டியூட்டிஸே சேர்த்துக்கலாம். இல்லை எந்த விதமான தவறும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் உடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாட் என்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பாதி தான் முடிச்சிருக்கோம். ஜமீன்தார் பத்தி வரல, அது அப்சல்யூட்லி ரைட்ஸ். ஸோ ஜெகிர்தாருக்கான வேலைகளும் இதுவும் சொல்லிட்டேன். நான் மன்சப்தார் கீழே இருக்க ஜாட் அண்ட் சாவர் அதுக்கான ரைட்ஸ் சொல்லிட்டேன். இப்போ கமிங் டு தி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிக்கல, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேரடியாக வந்துடுறேன். ஓகே, ஸோ லேண்ட் அசைன்மெண்ட் ஜெகிர்தார் வேர் ஹெரிட்டேரிங் கொடுத்துருக்கோம், அப்சல்யூட்லி நாட் ஹெரிட்டேரி. ஏன்னா டிரான்ஸ்பரபிள் சொல்லிட்டோம். எவ்ரி 3 to 4 years அது கட்டாயமாக மாற்ற போறாங்க. மாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம். அப்போ கண்டிப்பா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்சல்யூட்லி ராங். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மட்டும் ரைட் ஆயிருக்கு. நம்ம ஜமீன்தார் பார்க்க சொல்ல புரிஞ்சிடும். இப்போ கமிங் டு தி ஜமீன்தாரி பெர்ஸ்பெக்டிவ், ஒய் தி ஜமீன்தாரி சிஸ்டம் ஆல்சோ கிரியேட். அதான் சார் ஜாகிர்தாரி இருக்கே, எதுக்கு ஜமீன்தாரி சிஸ்டத்தையும் கிரியேட் பண்ணணும் கவர்மெண்ட்? இதே முகல் சிக்கல் தான், முகல் இந்தியாவில் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஜமீன்தாரி சிஸ்டம் இஸ் ஏ ஹெரிடிட்டரி ஒன். ஜமீன்தாரி சிஸ்டம் அவன் கிரியேட் பண்ண சொல்ல அவன் என்ன சொல்லிட்டான்னா, இட் இஸ் ஏ நாட் ஹெரிட்டரி, இல்லை இட் இஸ் ஏ ஹெரிட்டரி. ஜமீன்தாரி இஸ் ஏ ஹெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டான். ஹெரிட்டரியா இருந்தாலும் கிங் ஆஃப் த பவர், அதனால வச்சுக்கோங்க, கிங் ஆஃப் தி அல்டிமேட் பவர் கேன் கேன்சல் எனி ஜமீன்தார். அவனுக்கு பிடிக்கலன்னா மாத்திடலாம். பட் இன் ஜெனரல், இன் அஸ் பர் தி டேர்ம்ஸ், அஸ் பர் இன் பேப்பர், தி ஜமீன்தாரிஸ் வேர் ஹெரிட்டரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜமீன்தாரிஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் சீஃப்ஸா இருப்பாங்க. ஓகே, ஸோ லோக்கல் சீஃப்ஸா இருப்பாங்க. இந்த ஜமீன்தார்ஸ் உடைய ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டியூட்டி கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ கலெக்ஷன். இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் தான் பிரிட்டிஷ் பீரியட்ல பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்து அவன் வேற மாதிரி அதை கொஞ்சம் டியூன் பண்ணி அவன் மாத்திட்டான். ஓகே, டியூன் பண்ணி மாத்திட்டான். அந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தை அவன் ஹெரிட்டரிக்கு பதிலாக அவன் என்ன பண்ணான்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அக்கார்டிங் டு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். தட் இஸ் டிஃபரெண்ட். தட் இஸ் பிரிட்டிஷ் இந்தியா டைம்ல. நல்லா நான் வச்சுக்கேன், ஜமீன்தாரி சிஸ்டம் ஆஃப் முகல், ஜமீன்தாரி சிஸ்டம் ஆஃப் பிரிட்டிஷ், தே ஹேவ் வேரியஸ் சிமிலாரிட்டிஸ் அஸ் வெல் அஸ் வேரியஸ் டிஃபரன்சஸ். அதையும் புரிஞ்சுக்கணும். சார் அங்க ஜமீன்தாரி சிஸ்டம் பார்த்தோமே சார், மாடர்ன் இந்தியாவில் ஜமீன்தாரி சிஸ்டம் பார்ப்போம், ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆனா அங்க இருக்க பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஜமீன்தார்ஸ் அவங்களுக்கு பிரிட்டிஷ் என்ன பண்ணுவான்னா த்ரூ ஏலம் விடுவான், ஆக்ஷன் விடுவான். அந்த ஆக்ஷன்ல யார் அதிகமா காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அப்பாயின் பண்ணுவான். இங்க அப்படி இல்லை. இங்க முகல்ஸ் அப்பாயின் பண்ண ஜமீன்தார் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வெல்த்தியஸ்ட் பர்சனை, லோக்கல் சீஃபை தான் கூட்டு வந்து எட்டா போட்டு நீ ரெவன்யூ கலெக்ஷன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிடுவான். இந்த இதுல பாத்தீங்கன்னா the ஜமீன்தார்ஸ் were acted as a intermediates between the state and peasant. அங்கேயும் அப்படிதான், ஸ்டேட்டுக்கும் பெசன்ட்டுக்கும் இன்டர்மீடியட். பிரிட்டிஷ்லயும் அப்படிதான், இங்கேயும் அப்படிதான், ஸ்டேட்டுக்கும் பெசன்ட்டுக்கும் இன்டர்மீடியட். இங்கே இவர் என்ன பண்ணா, இவருடைய ஒரே ஒரு வேலை மக்களுக்கு இருந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். பட் அங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஜமீன்தார்ஸ் பவர் எப்படின்னா, ஜமீன்தார்ஸ் became ஓனர்ஸ் ஆஃப் தி லேண்ட். அல்டிமேட்ல அவன் தான் ஓனர். அவனுக்கு கீழே இருக்க சப் பீப்புள் தான் அந்த ஃபார்மர்ஸ். அவங்க இருந்து டாக்ஸ் வாங்கி 10/11 they given to the state, remaining 1/11 they take. பட் இன் ரியல் சென்ஸ்ல அங்க இருக்க ஜமீன்தாரி சிஸ்டம்ல, பிரிட்டிஷ் ஜமீன்தாரி சிஸ்டம்ல என்ன நடந்துச்சுன்னா, they collect more tax from the farmers. பிரிட்டிஷ் உடைய கலெக்ஷன் 30% தான் டாக்ஸ். அப்போ 30% தான் டாக்ஸ் வாங்கணும். அதை வாங்கி மேபி ரஃபா சொல்றேன் 27% அவங்க கவர்மெண்ட் கொடுத்துரும், 3% அவன் எடுத்துக்கலாம். ரஃபா 26 பாயிண்ட் சம்திங் வரும், 3.5 அவன் எடுத்துக்கலாம் வச்சுங்களேன். ஆனா அவன் எப்படி கலெக்ட் பண்ணா, they can able to collect 40%, 50%. அவனுக்கு கேள்வி கேட்க பிரிட்டிஷ் வரவே வராது. பிரிட்டிஷும் அவனை வேற ஒன்றும் இல்லை. ஆனா இங்க the ஜமீன்தார் should under control of முகல்ஸ்.
நல்லா ஞாபகம். முகல்ஸ் சொல்றதை அவங்க கேட்டே ஆகணும். ஏதாவது இஷ்யூ வந்தால் முகல்ஸ் கேன் டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தி ஜமீன்தார். அங்கே பிரிட்டிஷ் பெரும்பாலும் எடுக்கவே மாட்டான். அதுமாதிரி இங்கே ஜமீன்தார்ஸ் வேர் ஹெரிட்டரி, ஏர் ஜமீன்தார்ஸ் வேர் நாட் ஏ ஓனர்ஸ் ஆஃப் தி லேண்ட். இன் முகல் இந்தியா ஜமீன்தார்ஸ் வேர் நாட் ஏ ஓனர்ஸ் ஆஃப் தி லேண்ட். அதாவது அக்கௌண்டபிள், தட்ஸ் இட், நாட் ஏ ஓனர்ஸ். பட் பிரிட்டிஷ் இந்தியா த ஜமீன்தார்ஸ் வேர் ஓனர்ஸ் ஆஃப் தி லேண்ட். இதுல எங்க குழப்பம் நம்மளுக்கு வரனா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தான் குழப்பம் வராங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரைட்டுன்னு சொன்னீங்க, பார்த்தா ரைட்டு மாதிரி தான் இருக்கும். ஆனா அப்சல்யூட்லி அது ரைட்டுன்னு சொல்ல முடியாது. அதுல ஒரு சின்ன ஒரு இது, யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எப்பெல்லாம் எஸ்டீம் ஸ்டேட்மெண்ட் வருதோ அப்போ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஒன்லி அப்படின்னு சொல்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனி அதர், அதர் தென், இப்படியான வார்த்தைகள் வர சொல்லு நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். இதுல நல்லா பாருங்க, ஜமீன்தார்ஸ் were holders of revenue rates, right? Without obligation to perform any other duty, any other duty than revenue collection. அவருக்கு எந்த விதமான ஆப்ளிகேஷனும் இல்லை, ரெவன்யூ கலெக்ஷன் பண்றது மட்டும் தான் அவருக்கான ஒரே ஒரு நோக்கம். அதுக்கான மட்டும் தான் டியூட்டி இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, மற்ற எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்லக்கூடியது இங்க ரைட் இல்லை. இந்த இடத்துல தான் ஆப்போசிட். ஜமீன்தார்ஸ் were holders of revenue rates, no doubt. They have to collect the revenue from the farmers, but that is only one duty assigned by the government, Mughals kingdom அப்படின்னு இல்லை. அது தாண்டி முகல்ஸ் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண சொன்னா they have to do அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தான் வச்சிருக்காங்க. புரியுதான்னு பாருங்க. Is it clear? So திரும்பிய சொல்றேன், ஜெகிதாரின்னு சொல்லக்கூடியவங்க தேவர் அண்டர் தி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். அஃபிஷியலா அவங்களுக்கு சேலரி வரப்போகுது. அவங்க 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இடத்த மாத்திடுவாங்க. ஓகே, அதே நேரத்தில் அவங்க ஜுடிஷியல் ஒர்க்கையும் பார்க்கணும், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனையும் அவங்க பார்த்துக்கணும். எல்லா விதமான இதே வரும். அவங்க மன்சாப்தாரி அவங்க அலாகேட் பண்ணி அவங்களுக்கான ஒரு ரேங்கிங் இருக்கும், அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க, அவங்க ப்ரொமோஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இங்க ஜமீன்தார் முக்கியமான பாயிண்ட், ஜகிதாருக்கு ப்ரொமோஷன் இருக்கும், ஜமீன்தாருக்கு நோ ப்ரொமோஷன். அவனுக்கு நுங்கம்பாக்கம் சொல்லக்கூடிய ஒரு இடத்த அலோகேட் பண்ணிட்டானா காலங்காலத்துல அவன் நுங்கம்பாக்கம் தான், கூட கோடம்பாக்கம் சேர்த்துலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவனோட ரேங்கிங்லாம் இருக்காது. பட் ஜகிதார் ரேங்க் இருக்கும், இனி 20 இருக்கும், நாளைக்கு 40 ஆயிடுவான், நாளைக்கு 50 ஆயிடுவான். பட் ஜமீன்தார் இஸ் ஏ பெர்மனன்ட். ஜகிதார் இஸ் நாட் ஹெரிட்டரி, பட் ஜமீன்தார் இஸ் ஹெரிட்டரி. முக்கியமான விஷயம் ஜமீன்தாருடைய ஒர்க் ரெவன்யூ கலெக்ஷன், பட் ரெவன்யூ கலெக்ஷன் இஸ் மேஜர் ஒர்க், நாட் ஒன்லி ஒர்க். அது மட்டும் நான் வச்சு வித்தவுட் அப்ளிகேஷன் டு எனி டியூட்டி இல்லை, கிங்கு சொன்னா அவன் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் தான். அந்த ஒரு இடத்துல தான் சின்ன ஒரு இது வச்சு யூபிஎஸ்சி நம்ம குழப்பி விட்டோம். இஸ் இட் கிளியர்? எனி அதர் டவுட்? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, thank you. Okay, shall we go to the next question? Okay, we'll go to the next question. ஒரே ஒரு நிமிஷம். Yes. 1 minute. அது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சா அது மறந்துட்டேன். ஆக்சுவலி சாரி மேம், இல்லாட்டி நான் நெக்ஸ்ட் क्वेश्चन முடிச்சோட சொல்லிறேன். நோ ப்ராப்ளம் சார், நீங்க சொல்லுங்க. ஓகே, சோ அதே மாதிரி இந்த ஜகிதார் சிஸ்டம்லயே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா we have the 2 or 3 different kinds of ஜகிதாரிஸ் இருக்கு, ஜாகிர்ஸ் இருக்கு. ஒரு வாட்டி இது கேள்வியோட வந்துச்சு, அதனால தான் டக்குனு ஞாபகம் வந்துச்சு. யூபிஎஸ்சியோட பழைய क्वेश्चंसல ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன மாதிரியான கேள்வினா, we have the different types of ஜாகிர்ஸ். ஜாகிர்ஸ்லயே different types of ஜாகிர். அது என்ன சொல்றாங்கன்னா தங்க ஒரு நிமிஷம் எழுதுறது. If you want, I'll write, sir. Yes, ma'am. Tanka Jagir, ma'am. Answer bonus. விசிபிளா இருக்குங்களா சார் கீழே? இல்ல மேம், எனக்கு என்னன்னா இது மேல போயிடுச்சு, உங்க ஃபேஸ் தான் பின்னா இருக்கு, நீங்க ஹைலைட் ஆயிருக்கு. ஓகே ஓகே ஓகே. பிபிடி மட்டும் ஹைலைட் பின் பண்ணி.
ஸ்கிரீன் ஷேர் ஆகலீங்களோ? எஸ் இருக்கு, ஆனா அது மேல இருக்கு. ஒருவேளை என்னுடைய இதுல இஷ்யூ. ஒரு நிமிஷம். எஸ் மேம் வந்துருச்சு. எஸ் மேம் வந்துருச்சு. இருக்கு மேம், சாரி மேம். ஃபைன், என்னுடைய இதுல தான் கொஞ்சம் மாறிட்டு. ஓகே மேம். தங்கா ஜாகிர், தங்கா. ஓகே, தங்கா ஜாகிர். வாட் இஸ் தங்கா ஜாகிர்? தங்கா ஜாகிர் இஸ் ஜெனரல் ஒன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபரபிள் ஒன். ஸோ எவ்ரி 3 to 4 இயர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணினே இருப்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வத்தான் ஜாகிர். இதுதான் பிரிலிம்ஸ் உடைய 2023 உடைய கொஸ்டின் வந்துருச்சு. வத்தான், WATAN வத்தான் ஜாகிர். ஸோ இந்த வத்தான் ஜாகிர் என்ன பண்ணுவாங்க, இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு தி ஜமீன்தாரி சிஸ்டம்னால, ஜமீன்தார் சிஸ்டம் மாதிரி இன்ஃப்ளூஷனான ஒரு பர்சனாலிட்டிக்கு மேபி அக்பருடைய வெரி க்ளோஸ், நான் கிங் அக்பர்கிட்ட வெரி க்ளோஸா இருக்கேன், அபுல் ஃபசல், அப்படி இல்லைன்னா மான்சிங். என்னுடைய ஊர்ல ராஜ்புட் அந்த ராஜஸ்தான் பகுதியில சில இடத்துல என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் அந்த பொசிஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அந்த இடத்துல ஜாகீரா ஒருத்தர் அப்பாயின் பண்ணுவாங்க. அது பேர் தான் வத்தான் ஜாகீர். பெரும்பாலும் இந்த வத்தான் ஜாகீர் எப்படி இருக்கும்னா லோக்கல்ஸ்ல இருக்கும். இட்ஸ் பிகம் ஹெரிடிட்டரி டு தி லோக்கல் சீஃப்ஸ். இது ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் அந்த முகல்ஸ் நோபல்ஸ்ல இல்லாட்ட முகல்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன் தான் இந்த வத்தான் ஜாகீர். இன்னொன்னு இருக்கு, இது வத்தான் ஜாகீர் மட்டும் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்ல வந்தது. அது மேபி இந்த வாட்டி மத்த ஜாகீர் தங்கா ஜாகீரோ அப்படி இல்லைன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூத் அப்படின்னு வந்து மஷ்ரூத், MASHURAT, மஷ்ரூத் ஜாகீர். So this jagir was allocated to the official for conditional based. Conditional. இது ஒரு கண்டிஷன் போட்டு இப்ப அந்த ஊர்ல ஒரு ப்ராப்ளம், அந்த ஊர்ல ஒரு பெரிய ரிவோல்ட் இருக்கு, அந்த ரிவோல்ட்டை சரி பண்றதுக்கா நீ இப்போ அந்த ரிவோல்ட்டை சரி பண்றேன்னா உனக்கு என்னது ப்ரொமோஷன். ஸோ அந்த ரிவோல்ட்டை சரி பண்ற வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல ஒரு ஜாகிரை அப்பாயின் பண்ணுவார். நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சிருக்கணும். ஃபார் சம் கண்டிஷன், அது ரிவோல்ட்டா இருக்கலாம், ஃபார் பர்டிகுலர் பர்பஸா இருக்கலாம், டிப்ளமேட்டிக் மீன்ஸா இருக்கலாம், இல்லாட்டி ரெவென்யூ டெவலப்மெண்ட் பண்றதா இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் டாஸ்க் கொடுத்து ஒரு அபிஷியல்ஸை அங்க போய் அப்பாயின் பண்ண வைப்பாங்க. ஸோ இதுதான் மஷ்ரூத் ஜாகிர். ஸோ திஸ் ஆர் தி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாகிர். ஸோ ஜென்ரல் ஜாகிர் தான் அந்த தங்கா ஜாகிர். ஆல்ரெடி நம்ம பேசுறோம், இவ்வளவு ஜாகிர் நம்ம பேசுறது தங்கா ஜாகிர் தான். பட் இன் ஸ்பெஷல் அகேஷன் we have the வத்துன் ஜாகிர் as well as this மஷ்ரூத் ஜாகிர். ஓகே, thank you. சார் எனக்கு ஒரு டவுட் சார், கேட்கலாங்களா சார்? எஸ் சொல்லுங்க ஜெயஸ்ரீ. சார் இப்போ வந்து ரிமைனிங் 2 ஜாகிர் சொன்னீங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஆக்சுவலா ஹெரிடிட்டரியா இல்ல எப்படி சார்? இந்த வத்துன் ஜாகிர் தான் ஹெரிடிட்டரியா இருக்கும், இது யாருமே ஹெரிடிட்டரி இல்ல. வத்துன் ஜாகிர் இன்ஃப்ளூயன்ஷியல் நோபல் ஆளுங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, அது மட்டும் தான் ஹெரிடிட்டரி. தட் இஸ் வெரி லிமிட்டட். அதுவும் மாத்தி நம்ம அக்பர் கொடுத்துருப்பா, ஜஹாங்கீர் வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்றாரு. ஏன்னா இப்போ ஜஹாங்கீர் பீரியட்ல இன்னொரு நீங்க கேட்டனால இன்னொரு ஆங்கிளும் எனக்கு திங்கிங் வருது. மன்சப்தாரி சிஸ்டம் அக்கார்டிங் டு தி அக்பர் பீரியட் இட் இஸ் ஒன்லி ஒன் பவர். மன்சப் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்சப் ஆர் ஜாகிர் இட்ஸ் ஒன்லி ஒன் பவர். ஒன்லி ஒன் பவர் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பவர் இருக்குன்னா நான் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஐ கேன் ஒர்க் இன் த ரெவன்யூ மீன்ஸ் ரெவன்யூ முடிஞ்சிச்சு, வேற இதுல நான் ஒர்க் பண்ண முடியாது. இது அக்பர் பீரியட்ல. ஜஹாங்கீர் பீரியட்ல என்ன பண்ணிட்டாருன்னா ஆக்சுவலி ஜஹாங்கீர் பீரியட்ல ஜகீர்தார் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகுது வைங்களேன். நம்ம கொடுத்த பாயிண்ட்ல ஜஹாங்கீர் பேஸ் பண்ணி தான் அக்பர் தான் உருவாக்கணும். ஜஹாங்கீர் பீரியட்ல அந்த ஒர்க் கெப்பாசிட்டி எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டூ அஸ்பா ஷூ அஸ்பா, நம்ம அது மட்டும் எழுத முடியுமா பாருங்க. டூ அஸ்பா டூ அஸ்பா DUASPA 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 D ma'am D for dog. D Delhi DUASPA. ஓகே, ASPA. அப்புறம் ஷூ SSU அஸ்பா, ஷூ அஸ்பா ரெண்டு, இது அவ்வளவுதான். ஸோ டூனா ரெண்டுங்க, ஷூனா 3, அவ்வளவுதான். வேற பெரிய குழப்பம்லாம் இல்லை. டூ மீன்ஸ் அதான் இந்தியில ஏக் தோ, அந்த மாதிரி டூனா 2, ஷூனா 3 பெர்ஷியன் டேம். அதாவது அக்பர் பீரியட்ல மன்சப்தாருக்கு ஒரே ஒரு பொசிஷன் தான், ஒரே ஒரு பவர் தான். ஜஹாங்கீர் என்ன பண்ணிட்டான்னா ஒன் மேன் கேன் ஹேவ் 2 பொசிஷன், தட் இஸ் டூ அஸ்பா. இப்போ நான் போலீஸாக இருப்பேன், நான் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுவேன். நான் இன்ஸ்பெக்டர் அஸ் வெல் அஸ் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். போலீஸ்ல லா அண்ட் ஆர்டர்ல நான் இன்ஸ்பெக்டர். ரெவன்யூ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வேற ஆளு, RI ஒருத்தர் இருப்பாரு, லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் வேற ஆள். ஆனா ஜஹாங்கீர் என்ன பண்ணா ஒரே ஆளு 2 பொசிஷன்லயும் பார்க்கலாம். ஷூ அஸ் பண்ணா ஒரே ஆளு 3 பொசிஷன் பார்க்கலாம். நான் ஜட்ஜாவும் இருப்பேன்.
இந்த சிஸ்டம் தான் அக்பர் ஜஹாங்கீர் கொண்டு வந்துட்டார். அக்பர் கொண்டு வந்து ஒரு ஆளுக்கு ஒரே பொசிஷன், ஜஹாங்கீர் கொண்டு வர சொல்லி ஒரு ஆளுக்கு 2 பொசிஷன், ஒரு ஆளுக்கு 3 பொசிஷன் கூட கொடுக்கலாம் கிங் நினைச்சாங்கன்னா. அப்போ மன்சப்தாரி சிஸ்டத்தை இந்த ஜாகிர் சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் ஒய்டன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்படி ஒய்டன் பண்ண ஜாகிர் சிஸ்டம் தான் நம்ம பெர்மனண்டா ஆனது முகல். அது கீழே தான் நம்ம இவ்வளவு பாக்குறோம். முஷூத் ஜாகிரா இருக்கட்டும், நம்மளுடைய ஒத்தான் ஜாகிரா இருக்கட்டும், தங்கா ஜாகிரா இருக்கட்டும், இது எல்லாமே இது மாதிரி கிங் நினைச்சா 2ஆ கொடுக்கலாம், ஒரே ஆளுக்கு 2ஆ கொடுக்கலாம், ஒரே ஆளுக்கு 3ஆ கொடுக்கலாம், இல்ல ஒரு ஆளு நீ 1 மட்டும் வேலை செய்யு சொல்லலாம். எல்லா டிசிஷன் பிகாஸ் we are in the not democratic country, we are in the என்ன சொல்லலாம், மன்னராட்சிக்கு நம்ம இருந்தனால, கம்ப்ளீட் மொனார்க்கில இருந்தனால the king take a decision based on the மெரிட்டா இருக்கலாம், or the king take a decision is based on the அவங்களோட நோபல் ஃபேமிலி, இல்ல நல்லா ஒர்க் பண்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் எது வேணா இருக்கலாம். பட் இங்க ஒரு கிளியர் கட்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணி தான் கொடுப்பாங்க. இல்ல ஸ்பெஷல் அக்கேஷன்ல they can do anything. ஓகே, ஜஸ்ட் நீங்க கேட்ட அந்த ஹெரிட்டேரின்னு சொல்லக்கூடியது ஜாகிர்ல ஜெனரலா ஹெரிட்டேரி வராது. ஆனா வத்தான் ஜாகிர் மட்டும் ஸ்பெஷல் அக்கேஷன்ல நோபல்ஸ் ஃபேமிலி அந்த மாதிரியான விஷயத்துல அவங்க கொடுத்திருக்காங்க. பட் இட்ஸ் வெரி லிமிட்டட். ஓகே சார், தேங்க் யூ. Okay. Now shall we go to the next question? Sir, sir கிட்ட எல்லா டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிட்டீங்களா எல்லாரும்? Okay. So now the next question is about Dowry Prohibition Act. So host இந்த இதை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இது வந்து அகெயின் Dowry Prohibition Act 1961 சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ கிவிங் ப்ராப்பர்ட்டி இன் கனெக்ஷன் வித் மேரேஜ் டியூ டு அ டிமாண்ட். ஸோ பொதுவாக நம்ம எல்லாருமே டவுரினா என்னன்னு தெரியும், பட் Dowry Prohibition Actக்கு சம்பந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட் எதுன்றத நீங்க தான் கொஸ்டினை நல்லா பார்த்துக்கணும். Which is not prohibited under the act. இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எது Dowry Prohibition Actன் மூலமாக தடை செய்யப்படவில்லை, இதான் கொஸ்டின். பட் இப்ப இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும், நான் கேட்கக்கூடிய அடுத்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஆன்சரே காணும். அவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் மாதிரி தெரியலையே இது. இது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமான கேள்வி இல்லையே. New learners, don't forget to follow my Telegram channel also. So அதுல டெய்லி கரண்ட் அஃபேர் நாங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கரண்ட் அஃபேர் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? See, exactly C தான். Because இப்ப இங்க கவனிங்க, voluntary gift given to the bride without any demand and properly recorded is not prohibited in the Dowry Prohibition Act. Giving property in connection with marriage due to demand. So நம்ம டிமாண்ட் பண்ணி ஒரு கல்யாணத்து போது டிமாண்ட் பண்ணி வாங்கினாலே அது டவுரி தான், அது நமக்கே தெரிஞ்சது. Taking valuable security from the bride's parent as a condition வாங்கினாலும் அதுவும் bribe தான். Advertising marriage proposal, offering money or property. என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா இவ்வளவு தருவேன் அவ்வளவு தருவேன் அப்படின்னு ப்ரப்போசல் நீங்க அட்வர்டைஸ் பண்ணாலும் அதுவுமே தவறுதான் அக்கார்டிங் டு Dowry Prohibition Act 1961. சரி, எனக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க, Dowry Prohibition அப்படின்றதுக்கு முன்னாடி வாட் இஸ் எக்ஸாக்ட்லி டவுரி? கொடுக்கறது தப்பா இல்ல வாங்கறது தப்பா இல்ல ரெண்டுமே தப்பா? சொல்லுங்க, கொடுக்கறது தப்பா வாங்கறது தப்பா இல்ல ரெண்டுமே தப்பா? ஓ, ரெண்டுமே தப்பா. அப்படி தப்புனா அதுக்கான தண்டனை என்ன? What is the punishment according to the act? Everyone know that dowry is an offense, but what is the punishment? அச்சோ, அது தெரியலையே மேம், நாங்க அதை பார்க்கலையே மேம். எஸ் ஆர் நாட்? இப்ப நம்ம அதை பத்தி பார்க்கலாமா கொஞ்சம்? Now, Dowry Prohibition Act 1961. It is a law enacted by the Government of India to stop giving and taking of dowry in marriage. இது வந்து ஒரு சோஷியல் ஈவிலாக கருதப்படுது. ஃபர்ஸ்ட். நம்பர் 2,
It is to ban the practice, first one, and to protect the women from harassment, exploitation and violence. Because ஒரு காலகட்டத்துல டவுரி கொடுக்கல அப்படின்றதுக்காகவே பெண்களை எரிச்சு கொண்ட கதைகள் எல்லாம் நிறையவே உண்டு நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில. நெக்ஸ்ட் ஒன், வாட் எக்ஸாக்ட்லி டவுரி மீன்ஸ்? டவுரி அப்படின்னு சொல்லும் போது எனி ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி கிவன், கொடுக்கறது அல்லது கொடுப்ப அப்படின்னு அக்ரி பண்றது, டைரக்டாவோ சரி அல்லது இன்டைரக்டா அக்ரி பண்ணாலும் சரி, by one party to a marriage to the other party or by the parent or relative to of either parties. அப்போ அந்த கல்யாணத்தை முன் வச்சு அந்த ஒப்பந்தத்துல கொடுப்பேன் கொடுக்கறேன் அப்படின்ற கமிட்மெண்ட் முன் வச்சாலே அது தடை செய்யப்பட்ட ஒண்ணு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க டிமாண்ட் பண்றதும் தப்புதான், கொடுப்பேன்னு சொல்றதும் தப்புதான். அப்ப கல்யாணம் அப்படின்னா என்ன? உங்க இஷ்டம், நீங்க எதை வேணாலும் போட்டு அனுப்பலாம், அதுதான் உண்மை. ஓகே, அப்படி எங்க மேம் கல்யாணம் நடக்குது அப்படின்னா கேட்காதீங்க. இன் கனெக்ஷன் வித் த மேரேஜ். இவ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இப்ப டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் எப்போ இட் வில் கம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னா, இட் கேன் கம் ஈவன் பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆர் ஈவன் ஆஃப்டர் த மேரேஜ். பிகாஸ் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ன்றது ஆஃப்டர் த மேரேஜ் தான் இட் கம் இன் டு பிக்சர்னு. நாட் அட் ஆல். It can come before or at the time or after the marriage. Penalty for giving or taking the dowry. Section 3 வந்து இதுக்கு தடைய போட்டிருக்கு. என்னன்னு minimum 5 years and 15,000 penalty or the amount of dowry whichever is higher. நீங்க எவ்வளவு பணம் டவுரியா கேட்டீங்களோ அந்த பணம் அல்லது 15,000 and 5 years of imprisonment. இதுல பெனால்டி ஃபார் டிமாண்டிங் டவுரி, நீங்க டவுரி டிமாண்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கீங்கன்னா 6 months to 2 years and 10,000. அண்ட் பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் அட்வர்டைசிங் ஆஃபரிங் மணி ப்ராப்பர்ட்டி ஃபார் மேரேஜ் இஸ் ஆல்சோ prohibited according to this section. இதுல என்னன்னா, dowry to be the benefit to the wife. Dowry received must be transferred to the bride within 3 months. If not, it becomes a punishable. Suppose நீங்க டவுரி வாங்கியிருக்கீங்க, அப்போ அதான் அந்த பொண்ணு பேருக்கே மாத்திடணும். அப்படி மாத்திட்டா நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. ஏன்னா அது அந்த பொண்ணு நலனுக்காக நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களை விட்டுருவோம். அப்படி இல்லைன்னா கிடையாது. இல்ல அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இட்ஸ் a non-bailable and cognizable offense. அந்த டவுரி வாங்கின பேரண்ட் மட்டும் இல்ல, ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, அது சம்பந்தப்பட்ட ரிலேட்டிவ் கொண்டு நம்மளோட ஐபிசி செக்ஷன் மூலமா, இப்போ ஐபிசில பிஎன்எஸ், பட் ஐபிசில we had provision to punish. What is non-bailable அப்படின்னா, இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல மட்டும் நீங்க கைது செய்யப்பட்டிருந்தா உங்களுக்கு பெயிலே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இட் இஸ் cognizable offense அப்படின்னு கேட்டா, வாட் இஸ் cognizable and non cognizable? இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? Anyone? What is a cognizable offense? அரெஸ்ட் வாரண்டே இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரியஸ் கிரைமுக்கு தான் பொதுவாக இந்த வேர்டை பயன்படுத்துவாங்க, ஆனா டவுரிக்குமே உண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்ப நமக்கு டவுரி சம்பந்தப்பட்டு என்னென்ன சட்டங்கள் நமக்கு இருக்குன்னா, ஐபிசில 498A cruelty by husband or by their relatives, section 304B dowry death, protection of women from domestic violence act 2005, protection from the domestic abuse by insisting on dowry. இது எல்லாமே பெண்களுக்கான பாதுகாப்பிற்கான சட்டங்கள். இது எல்லாமே எக்ஸாம்ல நீங்க பாயிண்ட்ஸா யூஸ் பண்ணலாம். சிலர் கேக்குறீங்க, மேம் பிஎன்எஸ் வந்துருச்சு, இன்னும் நம்ம ஐபிசி செக்ஷன் எழுதலாமான்ட்டு. இன்னும் பிஎன்எஸ் செக்ஷன் பலருக்கு தெரியாத காரணத்தினால நீங்க ஐபிசியவே ஹைலைட் பண்ணி காமிச்சு எக்ஸாம்ல எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? அதுதான் நீங்க பிஎன்எஸ் கொண்டு வந்து கேட்பீங்கன்னு சொல்லிட்டுதான் ரம்யா நான் இதையும் சொல்ல வந்தேன். சரிங்களா? பிஎன்எஸ் தெரிஞ்சா நீங்க பிஎன்எஸ் எழுதலாம். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் ஐபிசி வந்து ரொம்ப பழக்கப்பட்ட செக்ஷன்ஸ், அதனால ஐபிசியே நீங்க யூஸ் பண்ணலாமானா தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே,
So any doubt so far? Sure not? So next question is history. ஓகே. ஸோ இது மாடர்ன் இந்தியாவிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் அண்ட் அப்ரோச். இன்னைக்கு இருக்க ஒரு கரண்ட் ட்ரெண்டுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசியை வச்சு நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கும் கவர்மெண்ட்டில் நேற்றோட ஒரு ஜியோ பார்த்தேன், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஜியோ. ஸோ த சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெஷரைசஸ் நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆல் தி ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பயங்கரமாக ப்ரெஷரைஸ் பண்ணியிருக்காங்க. 2026 we should be implement 2027க்குள்ள ஆல் தி ஸ்டேட் இன் இந்தியா ஷுட் இம்ப்ளிமெண்ட் நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய. அது நியூ எஜுகேஷன் பாலிசி ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டியும் சில இம்பார்ட்டண்டான இது பாயிண்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியுடைய ஃபர்ஸ்ட் விஷயம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நியூ எஜுகேஷன் பாலிசியுடைய கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் அந்த 1834 மெக்காலேயோட கான்செப்ட், அப்புறம் வுட்ஸ் டெஸ்பேட்ச். இது எப்போ வேணால் யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு கேள்வி வரலாம். அதனால தான் வுட்ஸ் டெஸ்பேட்ச் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கிராண்ட் எய்ட் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ். கிராண்ட் எய்ட் கொடுத்தாங்களா? இதில் கிராண்ட் எய்ட் நல்லா தான் வச்சு கவர்மெண்ட் ஃபண்டட். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி வேர் ரெக்கமெண்டட். யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ணலாம் கொடுத்தாங்களா? த இங்கிலீஷ் அஸ் எ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அட் ஆல் லெவல் ஆஃப் எஜுகேஷன் வேர் ரெக்கமெண்டட். இந்த 3 ரெக்கமெண்டேஷன் அதில் இருந்துச்சு. எதெல்லாம் இருந்துச்சு, எதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூட தான் கேள்வி கேட்டிருக்கோம். இது ஆன்சர் இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். Okay, very good, Trinity. Any other? வேற யாராவது? ஓகே, பார்த்துருவோம். நம்ம ஆன்சர் பார்த்துருவோம். இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 2 ஒன்லிங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் கேள்வியில் நான் சொன்னேன். என்ன கேள்வி சொல்லியிருந்தேன்னா, எப்பெல்லாம் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வருதோ அப்போ நம்ம கவனமாக பார்க்கணும் ஸ்டேட்மெண்ட்டை. இன்னொன்று ஆல் த எஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இதில் இது எஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இது இருக்கா? அட் ஆல் லெவல்ஸ் யூபிஎஸ்சியோட ஜென்ரல் ட்ரெண்டுங்க இது. அது தப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே நான் வச்சுங்க, எல்லா எஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டும் தப்புன்னு நினைச்ச கூடாது. கேர்ஃபுல்லாக தான் பார்க்க சொல்கிறேன். லிசன் கேர்ஃபுல்லி. ஆல் தி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். அது மேபி 75% தப்பாக இருக்கலாம், ஆனால் 25% ரைட்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் வந்து வில் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, ரைட். ஸோ இங்கிலீஷ் இஸ் எ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அட் ஆல் லெவல் ஆஃப் எஜுகேஷன் ரெக்கமெண்டட். தப்பு. இங்கிலீஷ் இஸ் எ மீடியம் ஆஃப் எஜுகேஷன் அட் ஹையர் லெவல் ஆஃப் எஜுகேஷன். காலேஜ் லெவலில் மட்டும்தான், ஹையர் லெவல் ஆஃப் எஜுகேஷனில் மட்டும்தான் அவங்க இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. முதல் முறையாக கிராண்ட் ஐடியும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த வுட்ஸ் டெஸ்பேட்ச் தான். இந்த வுட்ஸ் டெஸ்பேட்ச் தான் நமக்கு என்ன சொல்லுவோம்னா, ஆக்சுவலி ஹூ இஸ் திஸ் வுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் வுட்டுங்க. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா சார்லஸ் வுட். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா he was a chairman of board of control. ஸோ அப்போ நல்லா பச்சு இந்த வுட்ஸ் டெஸ்பேட்ச் 1854 வருது. 1854 வருது. he was a chairman of board of control. அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இந்தியா ரூல் பண்ணது. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் பேஸ் பண்ணி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இயர் ஆஃப்டர் வில் டேக் கேர் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டெரிட்டரி இன் இந்தியா. அப்போ 1784 இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இந்தியாவை ரூல் பண்ணுன்னு சொல்லலாம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு அங்கம் தான் அது. ஆனால் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அது கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. இப்போ இந்த 1854 அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுடைய சேர்மன் பேர் தான் இந்த சார்லஸ் வுட். He was also a secretary of British Secretary of State, Foreign Minister. இப்போ அவர் கண்ட்ரோல தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு. அவரு ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. அந்த திட்டத்துக்கு பேர் தான் இந்த வுட்ஸ் டெஸ்பேட்ச். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீசிங் டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அமாங் த இந்தியன்ஸ்.
கூடவே இங்கிலீஷ் எஜுகேஷன் டெவலப் பண்ணணும். இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம 1833 சொல்லிட்டோம். இங்கிலீஷ் இஸ் கன்சிடர் as a government East India Company will going to be promote English education, not vernacular education அப்படின்னு சொல்லக்கூடியதை 1833 ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ஃபர்தர் இங்கிலீஷ் எஜுகேஷன் எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வூட்ஸ் டெஸ்பேட்சோட கான்செப்ட். இது கூடவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க. இதுல ரொம்ப ரொம்ப ஒரு பெக்யூலரான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வூட்ஸ் டெஸ்பேட்ல அப்பார்ட் ஃப்ரம் இந்த 3 பாயிண்ட் தாண்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டியும் இந்த வூட்ஸ் டெஸ்பேட்ல தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் தி 3 யூனிவர்சிட்டி வாஸ் கிரியேட்டட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் 3 யூனிவர்சிட்டியை கிரியேட் பண்ணதுக்கான ஃபண்டிங் அந்த 1854 அலாகேட் பண்றாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே. இது ஆர்டரும் முக்கியம். ஃபர்ஸ்ட் கல்கத்தா, ரெண்டாவது மெட்ராஸ். சில புக்கில் பாம்பே இது பெங்கால் இருக்கு, எல்லாம் ஒன்று தான். கல்கத்தா பெங்கால், யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே. இதை 1854 ஃபண்ட் பண்ணி இந்த 3 யூனிவர்சிட்டி 1857 அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணுறாங்க. 1857 அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபண்டிங் கொடுத்தது 1854 இவங்க தான். மிகப்பெரிய அளவில் ஒரு இனிஷியேட்டிவ், பெரிய இனிஷியேட்டிவ். இந்த இந்தியா எஜுகேஷன் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன்ல 2 பெரிய இனிஷியேட்டிவ் பற்றி பேசுவாங்க. ஒன்று இந்த 1854 இவர் போட்ட இந்த இனிஷியேட்டிவ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1956 யூஜிசி கிரியேட் பண்ணி நம்ம அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்க சொல்லி கொண்டு வந்த ஐஐடியை கிரியேட் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ். இந்த 2 இனிஷியேட்டிவ் தான் இந்தியன் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ல மிகப்பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுது. ஒன்று இந்த 3 யூனிவர்சிட்டி, இன்னொன்று ஐஐடி 1956. ஓகே, ரைட். இதையும் நான் வச்சுங்க. இப்போ வரும் இந்த வூட்ஸ் டெஸ்பேட்சுக்குள்ள வருவோம். இந்த வூட்ஸ் டெஸ்பேட்சில் முக்கியமான ஒரு லாஜிக் அண்ட் கான்செப்ட் என்னன்னா உமன்ஸ் எஜுகேஷன். இது பல இடத்துல பல நோட்ஸ்ல எங்கேயுமே இல்லைங்க, நான் வச்சுங்க. உமன்ஸ் எஜுகேஷன். உமன்ஸ் எஜுகேஷன்னா இந்தியாவுக்கும் உமன்ஸ் எஜுகேஷன் சம்மந்தம் இல்லை. அதான் உமன்ஸ்ல கேர்ள்ஸ் எஜுகேஷன். ஓகேங்களா? கேர்ள்ஸை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளே இந்தியா கலாச்சாரத்தில் இல்லாமல் இருந்துச்சு. பிரிட்டிஷ் வந்த டைம்ல சரி எந்த இடத்துலையும் கேர்ள்ஸுக்கான எஜுகேஷன் கிடைக்க வாய்ப்பே இல்லாமல் ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இந்த வூட்ஸ் டெஸ்பேட்ஸ்ல தான் முதல் முறையாக கேர்ள்ஸுக்கு ஃப்ரீ பிரைமரி எஜுகேஷன் கொடுக்க சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கு இல்லையா, ஆர்டி இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஃப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப் டு 5th ஸ்டாண்டர்ட் லெவல். 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீ பிரைமரி எஜுகேஷன் ஃபார் ஆல் கேர்ள்ஸ் சில்ட்ரன்ஸ். கவர்மெண்ட் ஓன்ட் இன்ஸ்டிடியூஷன்லையும் சரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லையும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த வூட்ஸ் டெஸ்பேட்ச் ஆர்டர். இது மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிச்சு. மேபி நம்ம ஃப்ரீடம் மூமெண்ட்ல இது ரீசன். எங்க வீட்டு பெண்களை படிக்க சொல்றியா, நீ யாரா எங்க வீட்டு பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது? ஏன்னா பிரைமரி எஜுகேஷன் உங்களுக்கு தெரியும், 4 வயசு 5 வயசுல சேர்த்துருவாங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது 9-10 வயசு ஆயிடும். இவங்களுக்கு 10 வயசுல 8 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்ப பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய அளவில் அப்போ ரெவல்யூஷனாக கிரியேட் ஆயிடுச்சு. பல ரைட் விங் ஆர்கனைசேஷன், ஆர்த்தோடாக்ஸ் குரூப்லாம் மிகப்பெரிய அளவில் அப்போஸ் பண்ணாங்க பிரிட்டிஷ் எதிர்த்து. இருந்தாலும் வூட்ஸ் சகரவில் கட்டாயமாக கொடுக்கணும். இந்த மூமெண்ட்டுக்கு, அந்த உமன்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணும், அந்த மூமெண்ட்டுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணவர் யாரு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னு சொல்லக்கூடியவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவருடைய குழு தான் பெங்கால்ல பெரும்பாலும் உமன்ஸ் எஜுகேஷனுக்காக போராடினாங்க. இவர் ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர், ப்ரொஃபசர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். முக்கியமாக பீத்தூன் ஸ்கூல், BETHUNE, பீத்தூன் ஸ்கூல், BETHUNE, பீத்தூன் குரூப் ஆஃப் ஸ்கூலை பீத்தூன் ஒருத்த கிரியேட் பண்ணோம். அதுல மெயின் இன்சார்ஜே இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். இந்த பீத்தூன் ஸ்கூல் சார்பாக இது 1854 இந்த ஆக்டே வருது வூட்ஸ் டெஸ்பேட்ச். அதுக்கு முன்னாடியே 1849, 1850ஸ்லயே இந்த பீத்தூன் ஸ்கூல் சார்பாக கல்கத்தால அதை சுத்தி இருக்க பக்கத்துல கிட்டத்தட்ட 45-46 பெண் ஸ்கூல்ஸ், கேர்ள்ஸ் ஸ்கூலை கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தாங்க. அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் வூட்ஸ் டெஸ்பேட்ச்ல இந்த ஆக்ட் வரதுக்கான காரணம். உமன்ஸுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பாதிப்பாயிருச்சு. நம்ம பெரிய ஃப்ரீடம் மூவ்மெண்ட் மாதிரி பல ரிவோல்ட் பண்ணோம், பிரிட்டிஷ் எதிர்த்து சண்டை போட்டோம், எல்லாமே நடந்துச்சு. பட் இருந்தாலும் நம்மளுக்கான மிகப்பெரிய ஒரு சோஷியல் சேஞ்சஸ் கொடுத்தது இந்த வூட்ஸ் டெஸ்பேட்ச் தான் எஜுகேஷன் வைஸ்ல. ஓகே, மிகப்பெரிய சோஷியல் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. இதை தாண்டி அவங்க இந்த வூட்ஸ் டெஸ்பேட்ச்ல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா செக்ரிகேஷன் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம். இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, பிரைமரி லெவல், செகண்டரி லெவல், ஹையர் செகண்டரி, அதுக்கப்புறம் காலேஜ் எஜுகேஷன், இந்த மாதிரியான செக்ரிகேஷன் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தது இவங்க தான். ஓகே, செக்ரிகேஷன் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ கிளியர் கட். அதாவது அப்போ எல்கேஜி யூகேஜிலாம் இல்லை, 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும்.
அப்புறம் ப்ளஸ் ஒன் இருக்காது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பியூசின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் காலேஜ் படிப்பாங்க. 1986 வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ராஜீவ் காந்தி அதை மாற்றி +1 +2 கொண்டு வந்தார். ஓகேங்களா? ஸோ 1986 வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அந்த திட்டத்தை கொண்டு வந்து உட்ஸ் தான். அப்போ 10th வரைக்கும் படிக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +1க்கு பதில் +1 +2க்கு பதில் பியூசி இருக்கும், ஜூனியர் காலேஜ் 1 இயர். அதுக்கப்புறம் காலேஜ் டிகிரி 3 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸாக இருந்துச்சு ஆரம்பத்தில். இப்படியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது இந்த சட்டம் தான். இந்த சட்டம் தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா. இந்தியாவுடைய கல்வித்துறைக்கு மிகப்பெரிய அளவில் பங்களிச்சது இந்த சிஸ்டம், மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டம், ஒரு சாசனம் ஃபார் எஜுகேஷன். ஓகே, இவ்வளோதாங்க. உட்ஸ்பெச்லேருந்து எப்படி வேணாலும் கேள்விகள் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது. ஏதாவது டவுட் தான் கேள்வி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் இன்னைக்கு சார் சொல்லி கொடுத்த கொஸ்டின்ஸ் அண்ட் நான் சொல்லி கொடுத்த கொஸ்டின்ஸ் ரெண்டுமே தெளிவா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ், எனி டவுட்ஸ்? அண்ட் மோரோவர் சார் இஸ் இன் ஃபாஸ்டிங், ஸோ சார் வந்து இதுக்கு மேல ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் நானும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், பிகாஸ் சார் வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு உங்ககிட்ட இவ்வளோ இன்ஃபர்மேஷன். பிரச்சனை இல்லை, பட் இல்ல, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸமா இருக்கு. when you speak I can understand. so அதனால தான் நாங்க வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் பிளான் பண்ணியிருக்கோமே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம சர்வர் ஃபாஸ்டிங் முடிட்டோம். எக்ஸாம் நெருங்கும் போது லாஸ்ட் 1 or 2 months நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டாவே சர்வர் நானும் வீக்லி வந்து 3 செஷன்ஸ் அப்படியே நம்ம பிளான் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணாம நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க இருந்தா மட்டும்தான் என்னென்ன செஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம், என்னென்ன கோர்சஸ் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்றதே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஆல்ரெடி பாலிட்டி கரண்ட் அஃபேர் பேட்ச் ஒன்று போயிட்டு இருக்கு. இதே மாதிரி ஹிஸ்டரி பேஸ்டு கரண்ட் அஃபேர் மாடியூலும் ஒன்று பிளான் பண்ணுவோம். ஸோ நீங்க டெலிகிராம் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் யூ வில் நோ இட். அது மாதிரி நாங்கள் செஷன் போடும்போது நீங்க பார்த்துட்டு இருங்க. சரிங்களா? ஸோ சாரோட கரண்ட் அஃபேர் மாடியூல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் நெக்ஸ்ட் பாலிட்டி மாடியூல் எப்போன்னு கேட்குறீங்க. பாலிட்டி கரண்ட் அஃபேர் மாடியூல் அடுத்தது ஏப்ரல் மந்த் தான். இப்போ மார்ச் மந்த் கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன். மார்ச் மந்த் மாடியூல் ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு, ஆல்ரெடி பேட்சஸ் டைட்டா போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை பத்தின ஃபீட்பேக் வேணும்னா டெலிகிராம்லேயே நீங்க போஸ்ட் பண்ணுங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ அடுத்த பேட்ச் எப்போன்றது ஏப்ரல் மட்டும்தான், நீங்க அதுல என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே, பாய். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த செஷன் ஷேர் பண்ணணும்னா டெலிகிராம் யூடியூப்ல அப்லோட் பண்ணணும், நீங்க அதுக்கப்புறமா ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட வியூஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், ஹாவ் அ கிரேட் டே சார். ஓகே, தேங்க்யூ.